व्यास उवाच पुष्परागमयादग्रे कुङ्कुमारुण विग्रहः पद्मरागमयः सालो मध्ये भूश्चैव तादृशी. வியாசர் சொல்றார், புஷ்பராக பிராகாரத்துக்கு அடுத்தது 10வது பிராகாரம். அது குங்குமம், அப்புறம் உதய சூரிய வர்ண கிரணத்துல ரொம்ப சிவப்பாக அந்த பத்மராக ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட சாலை, அதாவது பிராகாரமானது இருக்காம். இந்த பிராகாரத்தோட நிலம் கூட சிவப்பு வர்ணத்திலேயே இருக்கு. தசயோஜனவான் தைர்யே கோபுரத்வார சம்யுதः தன்மணிஸ்தம்ப சம்யுக்தா மண்டபாஷதசோ நிருபாம். இந்த பத்மராக பிராகாரம் 10 யோஜனை தொலைவுல இருக்காம். அதை சுத்தி கூட கோபுர வாயில் அமைப்போட திருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் நிர்ணயிச்சு அமைச்ச அந்த மண்டபங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். மத்தியே புவி சமாசீனா சதுஷ்ஷஷ்டிமிதாः கலாः நானாயுததரா வீரா ரத்னபூஷண பூஷிதாः. இதோட அந்த நில அமைப்பும் கூட பத்மராக அமைப்புல இருக்காம். ஒளி பிரகாசமாக இந்த இடம் முழுக்கவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கான். இங்க 64 கலைகளுக்கு உண்டான தேவிகளும் அவாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களோடவும் பல ஆபரணங்களோடும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். பிரத்யேக லோகஸ்தாசாம் தூ தத்தல் லோகஸ்ய நாயகாஹ சமந்தாத் பத்மராகஸ்ய பரிவார்ய ஸ்திதா சதா. இங்க 64 கலை தேவிகளுக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக 64 லோகங்கள் இந்த பத்மராக பிராகாரத்துல இருக்காம். அங்க அதற்கு ஏத்த மாதிரி பிரத்யேக நாயகர்களும் தனித்தனியாகவே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அவ எல்லாருமே எல்லாவித பரிவாரங்களோடும் இருந்துட்டு இருக்கா. ஸ்வஸ்வலோக ஜனைர்ஜுஷ்டா ஸ்வஸ்வ வாஹன ஹேதிபிஹி தாசாம் நாமானி வக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் ஜனமே ஜெய. சோ தனித்தனி லோகத்துல அவாவாலோட துணை பிரஜை வாகனங்கள் இதெல்லாம் சுத்தி இருக்க இந்த 64 சக்தி ரூபங்களும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கலாம். இப்போ அந்த மகா சக்திக்கு கலாரூபமான பேர்களும் சொல்றேன், கவனமான கேளு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். பிங்கலாக்ஷி விஷாலாக்ஷி சம்ருத்திர் விருத்திரேவச ஸ்ரத்தா ஸ்வாஹா ஸ்வதாபிக்யா மாயா சஞ்ஞா வசுந்தரா. பிங்கலாக்ஷி, விசாலாக்ஷி, ஸ்மிருதி, ஸ்ரத்தா, ஸ்வாஹா, ஸ்வதா, மாயா, சஞ்ஞா, வசுந்தரா இதெல்லாம் அவளோட பேர்கள். திரிலோகதாத்ரி சாவித்ரி காயத்ரி திரிதசேஸ்வரி சுரூபா பகுரூபா ச ஸ்கந்த மாதா ச்யுத பிரியா. திரிலோகதாத்ரி, சாவித்ரி, காயத்ரி, திரிதேஸ்வரி, சுரூபா, பகுரூபா, ஸ்கந்தமாதா, அச்சுத பிரியா அப்படிங்கறதும் அவளோட பேர்கள். விமலா சாமலா தத்வ தருணி புனராருணி பிரகிருதிர் விக்ருதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதிரேவச. விமலா, அமலா, தருணி, ஆருணி, பிரகிருதி, விக்ருதி, சிருஷ்டி, ஸ்திதி, ஸ்மிருதி அப்படின்னு இருக்கக்கூடிய சக்திகளும் இங்க இருக்கா. சந்தியா மாதா சதி ஹம்சி மர்த்திகா வஜ்ரிகா பரா தேவ மாதா பகவதி தேவகி கமலாசனா. சந்தியா மாதா, சதி, ஹம்சி, மர்திகா, வஜ்ரிகா, தேவமாதா, பகவதி, தேவகி, கமலாசனான்னு சொல்லக்கூடிய சக்திகளும் இருக்கா. திரிமுகி சப்த முக்கியன்யா சுராசுர விமர்தினி லம்போஷ்டி சோர்த்வகேஷி ச பகுஷீர்ஷா விருகோதரி. திரிமுகி, சப்தமுகி, சுராசுர விமர்தினி, லம்போஷ்டி, ஊர்த்வகேஷி, பகுஷீர்ஷா, விருகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளும் இருக்கா. ரதரேகாஹ்வயா பஷ்சாத் சசிரேகா ததா பரா ககனவேகா பவனவேகா சைவ ததः பரம். ரதரேகா, சசிரேகா, ககனவேகா, பவனவேகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளும் இருக்கா. அக்ரே புவன பாலாஸ்யா தத் பஷ்சான் மதனாதுரா அனங்கானங்க மதனா ததைவானங்க மேகலா. புவனபாலா, மதனாதுரா, அனங்க மதனா, அனங்க மேகலா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளும் இருக்கா. அனங்க குசுமா பஷ்சாத் விஸ்வரூபா சுராதிகா க்ஷயங்கரி பவேத் சக்தி ரக்ஷோபியாச்ச ததः பரம். அனங்க குசுமா, விஸ்வரூபா, சுராதிகா, க்ஷயங்கரி, சக்தி, அக்ஷோபியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளும் அங்க இருக்கா. சத்யவாதின்யத ப்ரோக்தா பகுரூபா சுசிவ்ரதா உதாராக்யா ச வாகீஷி சதுஷ்ஷஷ்டிமிதா ஸ்மிருதா. சத்யவாதி, அப்புறமா பகுரூபா, சசிவ்ரதா, உத்தாரா, வாகீஷி, சதுஷ்ஷஷ்டி பாதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா.
ज्वलज्जिह्वानना सर्वा वमन्त्यो वह्निमुल्बणम् जलम् बिभामः सकलम् संहारामो विभावसुम्. 64 கலாசக்திகளுக்கும் 4 முகங்கள் இருக்கும். நெருப்பை உமிழக்கூடிய நாக்குகளும் இவாளுக்கு இருந்துருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய அக்னி ஜுவாலைகள் அது எல்லாம் அதுல இருந்து வந்துட்டு இருக்கான். தண்ணீர் பெருகி அந்த அக்னி நெருப்பு அதை குளிர்விச்சுட்டு இருக்கான். பவனம் ஸ்தம்பயாமோத்ய பக்ஷயாமோ கிலம் ஜகத் இதி வாச்சம் சங்கிரந்தே குரோத சம்ரக்தலோச்சனா. இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் குரோதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிவந்த கண்களோட இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இருந்துட்டு இருக்காளாம். चापपानधरा सर्वा युद्धायैवोत्सुका सदा दंष्ट्रा कटकटारावैर् बदिरीकृतदिङ्मुखाः. 64 கலாசக்திகளும் எப்பவுமே அவளோட அந்த ஆயுதங்களை ஏந்தின வண்ணம் யுத்தத்துக்கு தயார் நிலையில இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்காளாம். அவ எல்லாரும் தன்னோட பற்களை இறுக்கி அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்குன்னா கடகட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் அது வந்துட்டு இருக்கு. அந்த சத்தமானது 8 திசை எல்லா 8 திசை வரைக்கும் பரவி காதைய செவிடாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சத்தமா இருக்கா அவள அந்த பற்களை கடிக்கக்கூடிய சத்தங்கள். पिङ्गोर्ध्वकेश्य सम्प्रोक्ताश्चापबाणधरा सदा शदा क्षौहिनिकासेनाप्येकैकस्या प्रकीर्तिताः. இந்த மகாசக்திகளுக்கு பிங்கள வர்ணத்துல ஊர்வகேஷம் இருந்துருக்கான். அதாவது அவளோட அந்த குடுமியானது சிகப்பு வர்ணத்திலேயே இருக்கான். கையில வில்லு அம்பு இன்னும் இருக்கக்கூடிய இதர ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தின சேனைகள் அக்ரோனி கணக்குல எல்லா கலாசக்திகளுக்கும் தனித்தனியாகவே இந்த இடத்துல இருந்துருக்கான். ஏகைக சக்தே சாமர்த்தியம் லக்ஷ பிரம்மாண்ட நாசனே சதா க்ஷௌஹினி காசேனா தாத்ருஷீ நிருபசத்தமம். சோ இந்த கலாசக்திகளை குறிச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு கலாசக்திகளுக்கும் இருக்கக்கூடிய திறமையானது லட்ச பிரம்மாண்டங்களையும் நாசம் செய்யக்கூடிய அளவுக்கு அவாகிட்ட சக்திகள் இருக்காம். அவளோட அக்ரணி சேனைகளும் கூட அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ஜனமேஜயனுக்கு சொல்றார். किं न कुर्या जगत्यस्मिन् न शक्यं वक्तुमेव तत् सर्वापि युद्ध सामग्री तस्मिन् साले स्थिता मुने. இந்த ஜகம் முழுக்கையும் இவா செய்யாததுங்கிறது எதுவுமே இல்லையா. இந்த சக்திகளால முடியாதுன்னு சொல்றதுக்கும் எதுவுமே கிடையாது. இந்த பத்மராக பிராகாரத்துல எல்லா விதமான ஆயுத கிடங்குகளும் இருக்காம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க இது ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். रतानां गणना नास्ति हयानां करिणां तदा शस्त्राणां गणना तत्वत् गणानां गणना तथा. இந்த பத்மராக பிராகாரத்துல யுத்தத்துக்கு தேவையான ரதங்கள் எப்பவுமே தயார் நிலையில இருக்குமா. குதிரைகள் யானைகள் எல்லாமும் இங்க இருக்கு. ஆயுதங்கள் போர் வீரர்கள் எல்லாரும் இருக்கா. கணக்கில் இல்லாம ஆயுதங்கள் இந்த பிராகாரத்துல இருக்கு. இந்த மாதிரி இந்த பத்மராக பிராகாரமானது 64 கலாசக்திகளோட யுத்த பொருட்களை உள்ளடக்கி இருக்கு. பத்மராகமயாதக்ரே கோமேத மணி நிர்மிதஹ தசயோஜன தைர்யேன பிராகாரோ வர்த்ததே மகான். பத்மராக பிராகாரத்துக்கு அடுத்து இருக்கிறது கோமேதக பிராகாரம். அது கோமேதக மணிகளால நிர்ணயிச்சு அமைச்ச இன்னொரு பிராகாரம் தான் இது. இது 10 யோஜனை தொலைவுல தீர்க்கமான மகா பிராகாரங்களோட இது காணப்படுறது. பாஸ்வஜ்ஜபா பிரசூனாபோ மத்ய பூஸ்தஸ்ய தாத்ருஷி கோமேத கல்பிதான்யேவ தத்வாசி சதனானி ச. இந்த பிராகாரம் எல்லாமே ஜபா புஷ்பம் அதாவது செம்பருத்தி மாதிரி அந்த நிறத்துல ஒளிமயமாக இருக்காம். அங்க இருக்கக்கூடிய நிலங்களும் அதே கலர்ல இருந்துட்டு இருக்காம். அங்க இருக்கக்கூடிய கணங்களும் அதோட இருப்பிடங்களும் அதே நிறத்துல இருந்துட்டு இருக்காம். पक्षिणस्तम्भवर्याश्च वृक्षा वाप्यः सरांसि च கோமேத கல்பிதா ஏவ குங்குமாருண விக்கிரகாः. பறவைகள் தூண்கள் மரங்கள் கிணறுகள் சாலைகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய எல்லாமே சிவந்த குங்கும வர்ணத்துல கோமேதகம் பூசினா மாதிரி அவ்வளோ அழகா இருந்துட்டு இருக்கோம். तन्मध्यस्था महादेव्यो द्वाद्रिंशक्तयः स्मृताः नाना शस्त्र प्रहरणा கோமேத மணிபூஷிதாः. இந்த பிராகாரத்துக்கு மத்தியில மகாதேவியோட 32 சக்திகளும் இருந்துருக்கா. இவா எல்லாரும் கூட கோமேதகத்தால ஆன ஆபரணங்களையே போட்டு இருக்கா. சஸ்திரம் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஏந்தின்னு இருக்கா. प्रत्येकलोकवासिन्यः परिवार्य समन्ततः கோமேதசாலே சந்தத்தா பிசாச்சவதனா நிருப.
இந்த 32 சக்திகளும் இவ எல்லாருக்குமே கூட பிரத்யேக லோகங்கள் இருக்கும். அங்க அவ பரிவாரங்களோட வசிச்சு வந்துருக்கா. சாலையில இருக்கக்கூடிய சித்துக்கள் எல்லாரும் பிசாசுக்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்போட இருந்துருக்காளாம். அதாவது பிசாசுக்களுக்கு இணையான பயங்கர முகத்தோற்றத்தோட அந்த இடத்துல இருந்துருக்கா. ஸ்வர்லோகவாசிபிர்நித்யம் பூஜிதாஷ்சக்ரபாகவஹ க்ரோத ரக்தேக்ஷனா பிந்தி பஷச்சிந்திதஹேதி ச. ஸ்வர்கலோகவாசிகள் டெய்லி பூஜித்தபடியே இருந்துருக்கா. அப்ப அவ கையில சக்கரங்கள் எல்லாத்தையும் வேந்தின்னு இருக்காளாம். எப்பவுமே இவ கோப முகத்தோட சிவந்த கண்களோட இருந்துருக்கா. தூய்மையாக்குங்கள், சமையல் செய்யுங்கள், பரிமாறுங்கள், நெருப்புல பஸ்மமாக்குங்கள் அப்படிங்கிற மாதிரி பாஷையில எப்பவும் பேசிண்டே இருந்துருக்காளாம். வதந்தி சததம் வாச்சம் யுத்தோத்சுகஹ்ருதந்தராஹ ஏகைகஸ்யா மகாசக்தே தசா ஷௌஹினி காமதாம். இந்த சத்தங்கள் அவ எப்பவுமே சொல்லிண்டபடியே இருந்துருக்கா. எப்ப வேண்டும்னாலும் அந்த யுத்தம் புரியக்கூடிய மனநிலையில தயாராக இருந்துருக்காளாம். ஒரு மகாசக்திகள் கிட்டையும் 10 அக்ரோணி சேனைகள் இருந்துருக்கு. சேனா தத்ராப்யேக சக்திர் லக்ஷ பிரம்மாண்டநாசினி தாத்ருஷீனாம் மகாசேனா வர்ணனீயா கதம் நிருப. இந்த சேனைகளோட கூடின ஒரு சக்திக்கும் லட்ச பிரம்மாண்டத்தையும் அழிச்சிடக்கூடிய அந்த திறமை இருக்காம். அதனால இந்த மகாசக்திகளை தனித்தனியாக வர்ணிச்சு சொல்றது அப்படிங்கறது முடியாது அப்படின்னு சொல்ற. ரதானாம் நைவ கணானா வாகனானாம் ததைவ ச சர்வ யுத்த சமாரம்பஸ் தத்ர தேவ்யா விராஜதே. இந்த மகாசக்திகளுக்கு ரதங்கள், வாகனங்கள் இதெல்லாம் நிறைய கவுண்ட்லெஸ்ஸா இருந்துருக்காம். அந்த புவனேஸ்வரி தேவியை காக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ எல்லாரும் யுத்தம் எப்ப வேணாலும் செய்யறதுக்கு தயாராகவே இருந்துருக்காளாம். தாசாம் நாமானி வக்ஷ்யாமி பாபநாசகராணி ச வித்யா ஹ்ரீ புஷ்டயஃப் பிரக்ஞா சினி வாலி குஹுஸ்ததா. இந்த மகாசக்திகளோட பேர் எல்லாத்தையும் சொல்றேன், அதை கேட்டு உன்னோட பாவங்கள்லாம் குறைச்சுக்கோன்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். வித்யா, ஹரி, புஷ்டி, பிரக்ஞா, சினிவாலி, குஹி இவ எல்லாருமே மகாசக்திகளா இருந்துருக்கா. ருத்ரா வீர்யா பிரபானந்தா போஷினி ருத்திதா சுபா காலராத்திரிர் மகாராத்திரிர் பத்ரகாளி கபர்தினி. இங்க ருத்ரா, வீர்யா, பிரபா, நந்தா, போஷினி, ருத்திதா, சுபா, காலராத்திரி, மகாராத்திரி, பத்ரகாளி, கபர்தினி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கா. விக்ருதிர்தண்டி முண்டின்யௌ சேந்து கண்டா சிகண்டினி நிஷம்ப சும்ப மதினி மகிஷாசுரமர்தினி. விக்ருதி, தண்டி, முண்டி, சேதுகண்டா, சிகண்டி, அதுக்கப்புறம் நிஷும்ப சும்பமதினி, மகிஷாசுரமர்தினி இவ எல்லாரும் கூட இருந்துருக்கா. இந்திராணி சைவ ருத்ராணி சங்கராத்த ஷரீரிணி நாரி நாராயணி சைவ த்ரிசூலின்யபி பாலினி. இந்திராணி, ருத்ராணி, சங்கரார்த்த ஷரீரிணி, நாரி, நாராயணி, திரிசூலினி, பாலினி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளும் இருக்கா. அம்பிகா ஹ்லாதினி பஷ்சாத் இத்யேவம் சக்தய ஸ்மிருதாஹ யத்யேதாஹ் குபிதா தேவ்யஸ்ததா பிரம்மாண்டநாசனம். அம்பிகா, ஹ்லாதினி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளும் இங்க இருந்துருக்கா. இவ எல்லாருமே கோமேதக பிராகாரத்துல இருந்துருக்கா. இந்த 32 தேவதைகளோட நாமங்களை யாரெல்லாம் சொல்றாளோ அவளோட பாவங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேவதைகள்ல ஒரு தேவதைக்கு கோபம் வந்தா கூட இந்த பிரம்மாண்டமே நாசமாயிடுமா. பராஜயோ ந சைதாசாம் கதாசித் க்வசிதஸ்திஹ கோமேதகமயாதக்ரே சத்வஜ்ரமணி நிர்மிதஹ. இந்த கோமேதக பிராகாரம் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா வஜ்ரத்தால ஆன இன்னொரு பிராகாரம் வருது. அதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். दशयोजन तुंगोऽसौ गोपुरद्वार संयुतः कपाट श्रृंगलाबद्धो नववृक्ष समुज्वलः. இந்த 12வது வஜ்ர பிராகாரம் அதாவது வைரங்களால ஆன பிராகாரம் 10 யோஜனை தொலைவில் இருக்கு. இதோட நுழைவாயில்கள் எல்லா கோபுரங்களோட அமைக்கப்பட்டிருக்கான். அதுல இருக்கக்கூடிய கதவுகள், அதுல இணைக்க பயன்படுத்தக்கூடிய சங்கிலிகள் எல்லாமே வைரங்களாலே அமைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மரங்கள் கூட வைரங்களாகவே பூக்கிறதாம். सालस्तन्मध्य भूम्यापि सर्वं हीरमयं स्मृतं गृहाणि वीतयोरत्या महामार्गां गणानि च. இந்த பிராகாரத்துல மத்தியில் இருக்கக்கூடிய பூமியானது வைரத்தாலேயே அமைஞ்சிருக்காம். அங்க இருக்கக்கூடிய வீடுகள், வீதிகள், கூடங்கள், பிரதான சாலைகள் எல்லாமே ஹீரமயம் அதாவது வைரமயமாகவே இருந்துருக்காம்.
वृक्षालवालतरवः सारङ्गा अपि तादृशाः दीर्घिकाश्रेणयो वाप्यस्तटाकाकूपसंयुताः. அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் வழங்கக்கூடிய அந்த தடாகங்கள், பறவை இனங்கள், அப்புறம் அங்க பார்க்கக்கூடிய எல்லாமே வைரமாகவே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கிணறுகள், தடாகங்கள், குளம் எல்லாம் இப்படி அங்க இருக்கக்கூடிய ஒண்ணு விடாம எல்லாமே வைரங்களாகவே இருந்துட்டு இருக்கு. तत्र श्रीभुवनेश्वर्या वसन्ति परिचारिकाः एकैका लक्षदासीभिः सेविता मदगर्विताः. இதுல இருக்கக்கூடிய இந்த பிராகாரத்துல புவனேஸ்வரி அம்பாளுக்கு சேவை செய்யக்கூடிய தாசிகள் அவ எல்லாரும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. இவ ஒருத்தருக்கும் 1,00,000 தாசி ஜனங்கள் சேவை செய்யறதுக்கு இருந்துட்டு இருக்காளாம். ताल वृन्दधरा काश्चित् शशकाट्यकराम्बुजाः काश्चित् ताम्बूलपात्राणि धारयन्त्योदिगर्विताः. இவாள்ல சில பேர் பண ஓலையில செஞ்ச விசிறிகளையும், சில பேர் தண்ணீர் பாத்திரம் அதாவது குடம் மாதிரியும், சில பேர் தாம்பூல பாத்திரங்களையும் கையில வச்சுட்டு ரொம்ப கம்பீரமா இருக்கலாம். அதாவது புவனேஸ்வரி தாயாருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ரொம்ப பெருமையோட இங்க இருந்துட்டு இருக்கா. काश्चित् दुच्छत्रधारिण्यश चामराणां विदारिकाः नाना वस्त्रधरा काश्चित् काश्चित् पुष्पकराम्बुजाः. சில சேவை பணிப்பெண்கள் அவெல்லாம் குடைகள் எல்லாம் கையில வச்சுருக்கா. சில பேர் சாமரங்களை தாயாருக்கு வீசறதுக்காக வச்சுருக்கா. சில பேர் எல்லா விதமான பட்டு ஆடைகள் வச்சுருக்கா. சில பேர் பூக்கள் தாயாருக்கு சூடணும் அப்படிங்கறதுக்காக அதையும் கையில வச்சுருக்காளாம். नाना दर्शकरा काश्चित् काश्चित् कुङ्कुमलेपनं धारयन्त्यः कज्जलं च सिन्दूर चषकं पराः. விதவிதமான கண்ணாடிகள்லாம் சில பேர் வச்சுருக்கா. சில பேர் குங்கும வகைகள் வச்சுருக்கா, கண்மை வச்சுருக்கா. இன்னும் சில பேர் அலங்கார பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சுண்டு அம்பாளுக்கு சேவை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கா. काश्चित् चित्रक निर्मात्र्य पाद संवाहने रताः काश्चित् तु भूषाकारिण्यो नाना भूषाधराः पराः. இந்த பணிப்பெண்கள்ல சில பேர் சித்திரம் வரையறவளா இருக்கா. அப்புறம் சில பேர் தேவியோட பாதங்கள் அதை அலங்கரிக்கிறதுக்காகவே இருக்கா. சில பேர் அலங்கார நிபுணர்களாக அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. இவா எல்லாரும் 12வது பிராகாரத்துல இருக்கக்கூடிய தேவியோட சேவகர்களா இருந்துட்டு இருக்கா. पुष्पभूषण निर्मात्र्य पुष्प श्रृंगारकारिकाः नाना विलास चतुरा बह्व एवं वितापराः. இந்த தேவி சேவகர்கள்ல சில பேர் பூ தொடுக்கிறவாளா இருந்துருக்கா. சில பேர் பூக்களாலேயே ஆபரணங்களையும் செய்யறதுல ரொம்பவும் தேர்ச்சி பெற்றிருக்கா. இவாள்லாம் தாயார பூக்களால அழகுபடுத்துறதுல ரொம்பவும் கை தேர்ந்தவாளா இருக்கா. இது மாதிரி பல சேவகர்கள் இந்த பிராகாரத்துல வசிச்சுன்னு வந்துருக்கா. निबद्धः परितानीया युवत्यः सकला अपि देवी कृपालेशवशात् तुच्छीकृत जगत्त्रयाः. இந்த தேவி சேவகர்கள் எல்லாரும் ரொம்ப அழகோட கூடின ஆடைகளை உடுத்திண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. தேவியோட கிருப்பையால இவ 3 லோகத்துல இருக்கக்கூடிய தேவிகளுக்கும் சேவை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருந்துட்டு இருக்கா. ஏதா தூத்ய ஸ்மிருதா தேவ்ய ஸ்ருங்கார மதகர்விதாஹ தாசாம் நாமானி வக்ஷ்யாமி ஸ்ருணு மே நிருபசத்தமம். தேவியோட அருளால இந்த சேவகர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக உணரப்படுறா. அந்த புவனேஸ்வரி தாயார அழகுபடுத்துபவர்கள் கூட ரொம்பவும் அழகாகவே இருக்கலாம். இவா எல்லாரோட பெயர்களையும் நான் இப்ப உனக்கு சொல்றேன், கேட்டு ஆனந்தம் அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அனங்கரூபா பிரதமா வியனங்க மதனாபரா திருத்தீயா து ததஃ ப்ரோக்தா சுந்தரி மதனாதுரா. அனங்கரூபா, அனங்க மதனா, மதனாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சேவகர்கள் இவா எல்லாரும். ततो भुवन वेगा स्यात् तथा भुवन पालिका स्यात् सर्वशिशिरानंग वदनानंग मेकला. भुवन वेगा, भुवन पालिका, सर्वशिशिरा, அனங்க வேதனா, அனங்க மேகலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 சேவகர்களுமே புவனேஸ்வரி தாயார் அலங்கரிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவர்களாக கருதப்படுறா. विद्युद्दाम समानांग्य क्वनत् कांची गुणान्विताः रनन् मञ्जीर चरणा बहिरन्तरितस्ततः. பளபளப்போட கூடின மெருகேற்றின ஒளி எழுப்பக்கூடிய அந்த மணிகளோட செஞ்ச ஒட்டியானம் இவா எல்லாரும் போட்டு இருக்கா. அதே மாதிரி ஒளி எழுப்பக்கூடிய கால் கொலுசுகளையும் போட்டுண்டு அந்த பிராகாரத்திலேயே உலாவின் இருக்காளாம். दावमानास्तु शोभन्ते सर्वा विद्युल्लतोपमाः कुशला सर्वकार्येषु वेत्रहस्ता समन्ततः.
எல்லாரும் போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்களும் கண்களை பறிக்கக்கூடிய பளபளப்போட இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய அந்த சேவகர்கள் எல்லாரும் அவாவாளுக்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் அதை கையில ஏந்தினபடி இருக்கா. அஷ்டதிக்ஷு ததைதாசாம் பிராகாராத் பஹிரேவ ச சதனானி விராஜந்தே நானா வாகன ஹேதிபிஹி. இந்த பிரதான 8 தேவி சேவகர்கள் அவ வசிக்கக்கூடிய இருப்பிடங்களும் இங்கேயே இருந்துருக்கு. அங்க அவளோட வாகனங்கள், ஆயுதங்கள், அப்புறம் அவளுக்கு தேவையான எல்லாமும் அங்க வச்சுருக்காளாம். இந்த மாதிரி இந்த 12வது வைர பிராகாரமானது தாயார அலங்கரிக்கக்கூடிய எல்லாரோட பவனங்கள் அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருந்துருக்கு. வஜ்ரசாலா தக்ரபாகே சாலா வைதூர்ய நிர்மிதஹ தசயோஜன தொங்கோசௌ கோபுரத்வாரபூஷிதஹ. மணித்வீப வர்ணனையில 12 பிராகாரங்கள் முடிஞ்சு இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல 13வது பிராகாரம் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த 13வது பிராகாரமானது வைடூரியத்தால நிர்ணயிக்கப்பட்டதாம். இந்த பிராகாரம் 10 யோஜனை தொலைவுல 4 திசைகள்லயும் கோபுர வாயில்களோட கூடியிருக்கு. வைடூர்ய பூமி சர்வாபி கிருஹாணி விவிதானி ச வித்யோரத்யா மகாமார்கா சர்வே வைடூர்ய நிர்மிதாக. இந்த பிராகாரத்தோட பூமி வைடூரிய நிறத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வீடுகள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வீதிகள், பிரதான சாலைகள், அந்த மாதிரி சர்வமும் வைடூரிய நிறத்திலேயே இருந்துட்டு இருக்கான். வாபி கூப தடாகாஷ்ச ஸ்ரவந்தீனாம் தடானி ச வாலுகா சைவ சர்வாபி வைடூர்யமணி நிர்மிதா. அங்க இருக்கக்கூடிய கிணறுகள், தண்ணீர் தொட்டி, ஏரி, அப்புறம் மணல்கள் எல்லாமும் கூட வைடூரியத்தாலேயே அமைக்கப்பட்டிருக்கான். தத்ராஷ்டதிக்ஷு பரிதோ பிராம்யாதீனாம் ச மண்டலம் நிஜைர்கணைர் பரிவிருதம் பிராஜதே நிருபசத்தமம். இந்த பிராகாரத்தோட 8 திசைகள்லயும் பிராமி மாதிரி இருக்கக்கூடிய அஷ்டமாதாக்கள் எல்லாரும் அவளோட மண்டலங்கள்ல இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் அவளோட கணங்கள் அப்புறம் பரிவாரங்களோட இங்க இருந்துட்டு இருக்கா. இந்த 13வது பிராகாரமானது அஷ்டமாதாக்கள் எல்லாரும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இடமாக இருந்துட்டு இருக்கு. பிரதி பிரம்மாண்ட மாத்ருணாம் தாசமஷ்சய ஈரிதாஹம் பிராமி மாகேஸ்வரி சைவ கௌமாரி வைஷ்ணவி ததா. இந்த பிரம்மாண்டத்தை இதை பாதுகாக்கக்கூடிய தேவதைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி. வாராஹி ச ததேந்திராணி சாமுண்டா சப்தமாதரஹ அஷ்டமி து மகாலட்சுமிர் நாம்னா புரோக்தாஸ்து மாதரஹ. வாராகி, இந்திராணி, சாமுண்டா இவா எல்லாரும் சப்த கன்னிமார்கள். இவாளோட 8வதா மகாலட்சுமியும் இருந்துருக்கா. பிரம்ம ருத்ராதி தேவானாம் சமாகாராஸ்துதா ஸ்மிருதாக ஜகத் கல்யாணகாரிண்யஹ ஸ்வஸ்வசேனா சமாவிருதாக. இவாளுக்கு இணையா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவாளும் கருதப்படுறா. இந்த ஜெகம் எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவா எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இவா எல்லாருமே அவளோட சேனைகளோட இருந்துட்டு இருக்கா. தத்சாலஸ்ய சதுர்வார்ஷு வாகனானி மகேஷிதுஹ சஜ்ஜானி நிருபதே சந்தி சாலங்காராணி நித்யஷஹ. இந்த பிரம்மாண்டத்தோட 4 வாசல்கள் அது பக்கத்துலயும் மகேஸ்வரி தாயாரோட திவ்ய வாகனங்கள் இருக்கு. அங்க தாயாரோட திவ்ய வாகனமான சப்ஜானி, சாலங்கராணி அப்படின்னு அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே எப்பவும் தயார் நிலையில இருந்துட்டு இருக்குமா. தந்தின கோட்டி ஷோவாஹா கோட்டி ஷிபிகாஸ்ததா ஹம்சா சிம்ஹாஷ்ட கருடா மயூரா ரிஷபாஸ்ததா. அங்க இருக்கக்கூடிய வாகனங்களோட அலங்கரிக்கப்பட்ட தந்தங்களோட கூடிய யானைகள், குதிரைகள், அப்புறம் பல்லக்கு இது எல்லாமே இருக்காம். அது மட்டும் இல்லாம அன்னப்பறவை, சிங்கம், கருடன், மயில்கள், எருதுகள் எல்லாம் சித்தமாக தயார் நிலையில இருந்துட்டு இருக்கான். தைர்யுக்தாஸ்யந்தனாஸ்தத்வத் கோட்டிஷோ நிருபநந்தன பார்ஷ்ணிக்ராக சமாயுக்தா த்வஜைராகாஷ சும்பினஹ. அந்த மாதிரி கோட்டி கணக்குல ரதங்கள் அந்த இடத்துல இருக்கான். அந்த வாகனத்துக்கு பக்கத்துல பார்ஷ்ணிகிரகங்கள் சித்தமாக இருந்துட்டு இருக்காளாம். அதாவது வாகனங்களுக்கு பக்கத்துல அந்த தேரோட்டிகள் அவெல்லாம் சித்தமாக எப்ப வேணாலும் தேர் எடுக்கலாங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் வானத்தை நோக்கி ரொம்ப ஒசரமா இருக்கும். கோட்டிஷஸ்து விமானானி நானா சிக்னான்விதானி ச நானாவாதித்ரயுக்தானி மகாத்வஜயுதானி ச. இந்த பிராகாரத்துல கோடிக்கணக்கான கணக்கிலடங்காத விமானங்களும் இருக்காம். அது எல்லாமே பலவித இசைக்கருவிகளோட சேர்ந்து விசாலமாக இருந்துருக்கு. இந்த மாதிரி இந்த 13வது வைடூரிய பிராகாரமானது அந்த புவனேஸ்வரி தாயார் அனுதினமும் உபயோகிக்கக்கூடிய வாகனங்களை உள்ளடக்கி அஷ்ட சக்திகளோடவும் சேர்ந்திருக்கு. வைடூர்யமணி சாலஸ்யா
வியக்ரே சால பரஸ்மிருதக தசயோஜன துங்கோசா விந்திர நீலாஷ்ம நிர்மிதக. இந்த வைடூரிய பிராகாரத்தை தாண்டி முன்னாடி போனோம்னாக்க அடுத்த பிராகாரம் வருது. அதுவும் 10 யோஜனை தொலைவில் கோட்டை மதில் சுவர்களால சுற்றி அமைக்கப்பட்ட அந்த இந்திரநீல பிராகாரம் அப்படின்னு சொல்றது இந்த மணித்வீப வர்ணனையோட 14வது பிராகாரம் ஆகிறது. இது தன்மத்யபூஸ்ததா வீத்யோ மகாமார்காகிருஹாணி ச வாபி கூபதடாகாஷ்ச சர்வே தன்மணி நிர்மிதாக. இந்த பிராகாரத்தோட நடுவுல நிலப்பரப்புகள், வீதிகள், பிரதான சாலைகள், வீடுகள், கிணறு, வாட்டர் டேங்க், தடாகம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வமும் கூட இந்திரநீல கலர்ல அமைஞ்சிருக்கான். தத்ர பத்மம் து சம்பிரோக்தம் பகு யோஜன விஸ்திருதம் ஷோடசாரம் தீப்யமானம் சுதர்ஷனமிவாபரம். இந்த பிராகாரத்துக்கு பக்கத்துல ஒரு மகா பத்மம் அதாவது தாமரை இருக்கான். அது பல யோஜனை தூரத்துக்கு படர்ந்து விரிஞ்சிருக்கு. இந்த தாமரையானது 16 இதழ்களோட ஒளி பொருந்தின சுதர்சன சக்கரத்தை மாதிரி மிளிர்ந்து இருக்கான். தத்ர ஷோடச சக்தீனாம் ஸ்தானானி விவிதானி ச சர்வோபஸ்கர யுக்தானி சம்ருத்தானி வசந்திஹி. இந்த தாமரை இதழ்கள் மேல புவனேஸ்வரி தாயாரோட 16 ஷோடச சக்திகள் அவெல்லாம் அவளோட நிவாச ஸ்தலம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அங்க அவ சர்வ சௌகரியங்கள் அப்புறம் சர்வ சௌந்தரியங்கள் எல்லாத்தோடவும் அந்த இடத்துல வசிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. தாசாம் நாமானி வக்ஷ்யாமி ஸ்ருணு மே நிருபசத்தமம் கராலி விகராலி ச ததோ மாச்ச சரஸ்வதி. அப்ப அந்த ராஜாக்கு நான் அங்க யாரெல்லாம் இருக்காங்கிற பேரையும் சொல்றேன் அப்படிங்கிறார். கராலி, விகராலி, உமா, சரஸ்வதி இந்த மாதிரி இருக்கிறவாளும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. ஸ்ரீ துர்கோஷா ததா லக்ஷ்மி ஸ்ருதிஷ்சைவ ஸ்மிருதிர் திருதிஹ ஸ்ரத்தா மேதா மதிஹ் காந்திர் ஆர்யா ஷோடச சக்தயஹ. ஸ்ரீ துர்கா, உஷா, லக்ஷ்மி, ஸ்ருதி, ஸ்மிருதி, திருதி, ஸ்ரத்தா, மேதா, மதி, காந்தி, ஆர்யா இவா எல்லாருமே புவனேஸ்வரி தேவியோட ஷோடச சக்திகளா இருக்கா. நீலஜீமூத சங்காஷா கரவால கராம்புஜாஹம் சமாஹ் கேட்டகதாரிண்யோ யுத்தோபக்ராந்த மானசாஹா. இவா எல்லாருமே எப்படி இருக்கா அப்படின்னா நீலமேகத்துக்கு இணையான வர்ணத்துல இந்த 16 சக்திகளும் அவ கையில கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வச்சுருக்கா. கேடயம் இது எல்லாத்தையும் வச்சுருக்காளாம். இவா எப்பவுமே யுத்த பிரியர்களாக இருந்துட்டு இருக்கா. சேனான்ய சகலா ஏதா ஸ்ரீதேவ்யா ஜெகதீஷிதுஹு பிரதி பிரம்மாண்ட சம்ஸ்தானாம் சக்தி நாம் நாயிகா ஸ்மிருதாக. இவா எல்லாருமே ஸ்ரீதேவியா இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரியோட சேனை நாயகர்கள். இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவா மகா நாயகர்களாக இருந்துட்டு இருக்காளாம். பிரம்மாண்ட க்ஷோபகாரிண்யோ தேவி சக்தியுபபிரமிதாக நானா ரத சமாரூடா நானா சக்தி பிரன்விதாக. ஸ்ரீதேவியோட சக்தியை ஆவாகனம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவா இந்த பிரம்மாண்டத்துல சோபிச்சு இருந்துட்டு இருக்கா. தேவியோட சக்தி ஆவாகனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பிரம்மாண்டத்தை தலைகீழாக மாத்தக்கூடிய வல்லமையும் இவாளுக்கு இருக்கான். நானாவித ரதங்களோட இவா இருந்துட்டு இருக்கா. இதர சக்திகள் கூட இவாளை அனுசரிச்சேதான் இருந்துட்டு இருக்கு. ஏதத் பராக்கிரமம் வக்தும் சஹஸ்ராஸ்யோபி நக்ஷமஹ இந்திரநீல மகாசாலா தக்ரேது பகு விஸ்திருதஹ. இவாளோட இந்த பராக்கிரமத்தை வர்ணிக்கணும் அப்படின்னா 1000 தலைகளோட இருக்கக்கூடிய ஆதிசேஷனால கூட முடியாதாம். இந்த மாதிரியா இந்த 14வது பிராகாரமான ஷோடச பத்மத்துல வீட்டில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி தாயாரோட சேனா நாயகர்களா இருக்கக்கூடிய 16 சக்திகள் அவளை யாராலையுமே வர்ணிக்க முடியாத அளவுக்கு பராக்கிரமத்தோட இருந்துட்டு இருக்கா. இந்த பிராகாரத்தை தாண்டி உள்ள போனாக்க இன்னும் ஒரு நீண்ட விசாலமான 15வது பிராகாரம் வருது. அதை வரப்போற ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். முக்தா பிராகார உதிதோ தச யோஜன தைர்யவான் மத்திய பூர்வவத் புரோக்தா தன்மத்யேஷ்டதலாம்புஜம். இந்த நீல பிராகாரத்துக்கு அடுத்தது இருக்கிறது முக்தா பிராகாரம், அதாவது முத்துக்களால நிர்ணயிக்கப்பட்ட பிராகாரம். அது 10 யோஜனை தொலைவில் இருக்கு. இந்த பிராகாரத்தோட பூமியானது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே அதோட நியமனம் அதுபடிதான் கட்டியிருக்கா. அதாவது அங்க இருக்கக்கூடிய பூமி நிலப்பரப்பு, தாவரங்கள், பறவைகள், அங்க இருக்கக்கூடிய சர்வமுமே முத்துக்களால அமையப்பட்டிருக்கு. இந்த பிராகாரத்துக்கு மத்தியில அஷ்டதல பத்மம், அதாவது 8 இதழ்களால அமைய பெற்ற தாமரை மலர் ஒண்ணு இருக்கும்.
முக்தா மணிகணாகீர்ணம் விஸ்ருதம் து சகேசரம் தத்ர தேவி சமாகாரா தேவ்யாயுததரா சதா. இந்த 8 இதழ்களால் அமையப்பெற்ற தாமரை மலரானது முத்து பிராகாரத்துல நன்னா விசாலமாக விஸ்தரிச்சு எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமிப்போட இருந்துட்டு இருக்கான். அங்க புவனேஸ்வரி தேவிக்கு இணையான சக்தி, அப்புறம் அவ எல்லாரும் ஆயுதங்களோட அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. सम्प्रोक्ता अष्टमन्त्रिण्यो जगद्वार्ता प्रबोधिकाः देवी समान भोगास्ता इंगिदज्ञास्तु பண்டிதாக. இந்த 8 இதழ்கள் மேல அஷ்டமந்திரினிகள் அவெல்லாம் இருந்துருக்கா. இந்த மொத்த ஜெகத்தோட நிகழ்வுகளை தாயாருக்கு சொல்லிட்டு இருக்காளாம். அதாவது இவா தாயாரோட அட்வைசர்ஸ், மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கா. இவா புவனேஸ்வரி தாயாருக்கு இணையான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா. இவா புவனேஸ்வரி தாயாரோட செய்கைகளை நன்னா புரிஞ்சின்ற பண்டிதர்களாக இங்கே இருந்திருக்கா. குஷலா சர்வ காரியேஷு ஸ்வாமி காரியபராயணாஹ தேவ்யபிப்ராய போத்யஸ்தா சதுரா அதிசுந்தராஹ. இந்த அஷ்டமந்திரினிகள் எல்லாருமே சகல காரியங்கள் நிர்வாகம் பண்றதுல நிபுணர்களா இருக்கா. அதிலும் தாயாரோட அந்த பணிவிடைகள் செய்யறதுல ரொம்பவும் வல்லுநர்களா இருக்காளாம். புவனேஸ்வரி தாயாரோட மன சிந்தனைகளை இவா எல்லாரும் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. नाना शक्ति समायुक्ता प्रति ब्रह्मांडवर्तिनां प्राणिनां ता समाचारं ஞான சக்தியா விதந்தி ச. அந்த அஷ்டமந்திரினிகள் நானாவித சகல சக்திகளையும் பெற்றவர்களாக இருக்கா. இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளோட ரகசியங்கள், செய்திகள் எல்லாத்தையும் தன்னோட ஞான சக்தியால எல்லா நேரமும் தெரிஞ்சுக்கிறாளாம். தாசாம் நாமானி வக்ஷ்யாமி மத்த ஸ்ருணு நிருபோத்தமம் அனங்க குசுமா புரோக்தா யனங்க குசுமாதுரா. அவளோட பேரையும் நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு ஜனமேஜயன் கிட்ட வியாசர் சொல்றார். அனங்க குசுமா, அனங்க குசுமாதுரா இதெல்லாம் அவளோட பேர் அப்படின்னு சொல்றார். அனங்க மதநாதத் வதனங்க மதநாதுரா புவன பாலா ககனவேகா சைவ ததப்பரம். அங்க இருக்கக்கூடியவா இன்னும் கொஞ்சம் பேரு அனங்கமதனா, அனங்கமதனாதுரா, புவனபாலா, ககனவேகா இந்த மாதிரி இருக்கிறவாளும் இருக்கா. சசிரேகா ச ககனரேகா சைவ ததப்பரம் பாஷாங்குஷவராபீதி தரா அருண விக்கிரகாம். சசிரேகா, ககனரேகா இவாதான் அஷ்டமந்திரிகள். அதாவது இவெல்லாம் பாசம், அங்குசம், அபய அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஏந்தின்னு இருக்காளாம். இவா எல்லாரும் அருண விக்கிரகா அப்படின்னா சிவந்த சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய வர்ணத்துல இருந்துட்டு இருக்கா. விஸ்வ சம்பந்தி நீம் வார்த்தாம் போதயந்தி பிரதிக்ஷணம் முக்தா சாலாத கிரபாகே மகாமாரகதோப்பரக. இந்த அஷ்டமந்திரினிகள் எல்லாருமே தாயாரோட விசுவாசத்துக்காக அந்த பிரம்மாண்டத்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாத்தையும் அந்த பிரதிக்ஷணத்துல தாயாருக்கு சொல்றாளாம். இந்த மாதிரி இந்த முத்து பிராகாரம் இத கடந்து போனாக்கா இன்னொரு பிராகாரம் வருது. அது மரகத மணிகளால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த 16வது மரகத பிராகாரத்தோட விசேஷங்கள், தாத்பரியங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். காலோத்தமஸ்ஸமுத்திஷ்டோ தசயோஜன தைர்யவான் நானா சௌபாகிய சம்யுக்தோ நானா போக சமன்விதக. மணித்வீப வர்ணனையில 15 பிராகாரம் முடிஞ்சு 16வது பிராகாரமா மரகத மணிகளால நிர்ணயிக்கப்பட்ட பிராகாரம் இருக்கு. அதோட சிறப்புகள் என்னங்கறத இங்க பார்க்கலாம். இந்த பிராகாரம் உத்தமமாக மத்த எல்லா பிராகாரங்களை விடவும் சிறப்போட இருக்காம். இதுவும் 10 யோஜனை தொலைவில் இருக்கு. இந்த பிராகாரம் நானாவித சௌபாகியங்கள் அப்புறம் சுகபோகங்களோட இருக்கு. மத்திய பூஸ்தாதிருஷி புரோக்தா சதனானி ததைவ ச ஷட்கோணமத்ர விஸ்தீர்ணம் கோணஸ்தா தேவதா ஸ்ருணுஹு. இங்க இருக்கக்கூடிய பூமி, நிலப்பரப்பு, வீடுகள் எல்லாமும் கூட எப்படி இருக்கா, மரகத மணிகளால அமையப்பட்டிருக்கு. இங்க நல்ல விசாலமான ஷட்கோணம் இருக்காம். அதாவது 6 கோணங்களோட இருக்கக்கூடிய எந்திரம் ஒண்ணு இங்க இருக்கு. இந்த எந்திரமானது நல்ல விசாலமாக விஸ்தரிச்சிருக்கு. இந்த 6 கோணத்துல இருக்கக்கூடிய தேவர்களை பத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்றார். பூர்வ கோணே சதுர்வக்த்ரோ காயத்ரி சஹிதோ விதிஹி குண்டிகாக்ஷ குணாபீதி தண்டாயுதரப்பரஹ. பூர்வ கோணம் அப்படின்னா கிழக்கு. அங்க 4 முகங்களோட இருக்கக்கூடிய காயத்ரியோட கூடின பிரம்மா இருந்துட்டு இருக்காராம். கமண்டலம், அக்ஷமாலா, தாமரை, ஆயுதங்கள், அபயமுத்திரை எல்லாத்தையும் தரிச்சுண்டு அவர் தன்னோட பரிவாரங்களோட அங்க இருந்துட்டு இருக்கார்.
तथायुधधरा देवी गायत्री परदेवता वेदा सर्वे मूर्तिमन्तः शास्त्राणि विविधानि च. காயத்ரி தேவியும் பிரம்மா தரிச்சென்றிருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் தரிச்சென்றிருக்கா. சர்வ வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமும் மூர்த்தி ரூபங்களாக இந்த இடத்துல இருந்துருக்கான். மேலும் இந்த இடத்துல சகல வேதங்கள் சாஸ்திரங்கள் காயத்ரி தேவியோட கூடின பிரம்மா எல்லாரும் இருந்துருக்கா. அதாவது மணித்வீப வர்ணனையில மரகத பிராகாரத்தோட ஷட்கோணத்து கிழக்கு பகுதியில இவா எல்லாம் இருந்துருக்கா. स्मृतयश्च पुराणानि मूर्तिमन्ति वसन्तिः ये ब्रह्म विग्रहा सन्ति गायत्री विग्रहाश्च ये. அங்க இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபங்களாக இங்க இருந்துருக்கு. இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவோட எல்லா அவதாரங்களும் இந்த இடத்துல இருந்துருக்காளாம். அதே மாதிரி காயத்ரி தேவியோட எல்லா அவதாரங்களும் கூட இங்க இருந்துருக்கா. व्याहृतीनां विग्रहाश्च ते नित्यं तत्र सन्तिः रक्षः कोणे शङ्खचक्र गदाम्बुजकराम्बुजाम्. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் ரூபங்களாக இந்த இடத்துல இருந்துருக்கு. இந்த இடத்துல பிரம்மா காயத்ரிகள் இங்க டெய்லி வேதங்களால சேவிக்கப்படுறா. ரக்ஷகோணம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில சங்கு சக்கரம் கதை பத்மம் ஏந்தின்ற ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். சாவித்ரி விக்ரஹாயேச்ச தே சர்வே தத்ர சந்திஹி வாயு கோணே பரஸ்வக்ஷ மாலா பயவரான்விதஹ. விஷ்ணுவோட அவதாரங்களை மாதிரியே சாவித்ரியோட எல்லா அவதாரங்களும் இங்க இருக்கு. வாயு கோணம் அதாவது வடமேற்கு பகுதியில அங்க பரசு அக்ஷமாலா அபயமுத்திரை தரித்தவ அவ எல்லாரும் இருந்துருக்கா. அவ யாருங்கிறத இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். மகாருத்ரோ வர்த்ததேத்ர சரஸ்வத்யபி தாத்ருஷி ஏ ஏ துருத்ர பேதாஸ்யுர் தக்ஷிணாஸ்யாதயோ நிருபம். இங்க மகாருத்ரன் இருக்கார். அதே போலவே எல்லாம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் இருக்கா. அந்த ருத்ரனோட தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அவதாரங்களும் கூட இந்த இடத்துல இருக்கா. गौरी बेदाश्च ये सर्वे ते तत्र निवसन्तिः चतुष्षष्ट्यागमा ये च ஏசான்யேப்யாகமா ஸ்மிருதாः. கௌரி தேவியோட எத்தனை அவதாரங்கள் இருக்கோ அது எல்லாம் இங்கேயே நிவாசம் பண்ணிட்டு இருக்கா. அங்க 64 ஆகமங்கள் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமும் இருக்கு. ते सर्वे मूर्तिमन्तश्च तत्र वै निवसन्तिः अग्निकोणे रत्नकुम्भं तदा मणिकरण्डकम्. இந்த 64 ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபங்களாக இங்க இருந்துருக்கு. ருத்ரன் ஆகமங்களாலையும் சாஸ்திரங்களாலையும் அனுதினமும் சேவித்தபடி இருந்துருக்காளாம். तदा नो निजहस्ताभ्यां कुबेरोदनदायकः नानावीधि समायुक्तो महालक्ष्मी समन्वितः. அக்னிகோணம் அதாவது தென்கிழக்கு பகுதி இங்க தனங்களை வாரி வழங்கக்கூடிய குபேரன் இருந்துருக்கான். அவர் தன்னோட 2 கரங்கள்லயும் ரத்தினங்களால நிரம்பின பானைகளை வச்சிருக்கா. எல்லா வீதிகளோட கடைகள் எல்லாத்துலயும் மகாலட்சுமி வியாபிச்சு இருந்துருக்காளாம். தேவ்யா நிதிபதிஸ்வாஸ்தே ஸ்வகனைः பரிவேஷ்டிதः வாருணே து மகாகோணே மதனோரதி சம்யுதः. புவனேஸ்வரி தாயாரோட அந்த நிதிகளுக்கு அதிபதியான குபேரன் தன்னோட கணங்களோட இந்த பகுதியில வசிச்சுட்டு இருக்கான். இங்க ரத்ன கும்பம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் அவெல்லாம் இருக்கா. வாருணே கோணம் அதாவது தென் பகுதியில மன்மதன் ரதியோட வசிச்சுட்டு இருக்கான். இவரை மதன் மன்மதன் காமதேவன் அப்படின்னு சொல்றான். पाशाङ्कुशधनुर्भान दरो नित्यं विराजिते शृङ्गारामूर्तिमन्तस्तु तत्र सन्निहिता सदा. பாஷம் அங்குஷம் கரும்புவில் பானம் இது எல்லாத்தையும் தரிச்சுண்டு ரதி மன்மதன் இந்த தெற்கு பகுதியில நிவாசம் பண்ணிட்டு இருக்கா. இங்க சிங்காரங்கள் கூட அதாவது மூர்த்தி ரூபம் தரிச்சுண்டு ரதி மன்மதனை சேவிச்சபடி இருந்துட்டு இருக்காளாம். ஈசான கோணே விக்னேஷோ நித்யம் புஷ்டி சமன்விதக பாஷாங்குஷதரோ வீரோ விக்னஹர்த்தா விராஜதே. ஈசான கோணம் வடகிழக்கு பகுதியில விக்னேஸ்வரன் புஷ்டி தேவியோட இணைஞ்சென்று இங்க நித்தியம் வாசம் பண்ணிட்டு இருக்கார். பாசம் அங்குசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்களை தரிச்சுண்டு வினைகளை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனாக இங்க இருக்கார். விபூதயோ கணேஷ்யஸ்ய யாயா சந்தி நிருபோத்தமம் தா சர்வா நிவசந்த்யத்ர மகேஸ்வர்ய சமன்விதாக. கணேசனோட அனைத்து ரூபங்களும் இந்த ஈசான கோணத்துல இருக்கு. இவ எல்லாரும் இங்க ரொம்ப செல்வந்தர்களாக ரொம்ப செல்வாக்கோட இருந்துட்டு இருக்கா. प्रति ब्रह्मांड संस्थानां ब्रह्मादीनां समश्चयः एते ब्रह्मादयः प्रोक्ता सेवन्ते जगदीश्वरीं. இந்த பிரம்மாண்ட சம்ஸ்தானத்துல மணித்வீபம் மரகத பிரகாரத்துல ஷட்கோணம் பிரகாரத்துல நிவசிச்சுட்டு இருக்கக்கூடியவா அவளை பத்தி பார்த்தோம். இவா எல்லாருமே அந்த புவனேஸ்வரி தாயார சேவிச்சபடியே இருக்கா. இந்த மாதிரி வியாசரானவர் அரசர் கிட்ட ஜனமேஜயன் கிட்ட சொல்றார்.
महामारक तस्याग्रे शतयोजन दैर्घ्यवान् प्रवालशालोस्त्यपरः कुङ्कुमारुण विग्रहः. மகாமரகத பிராகாரம் இதை தாண்டின உடனே கொஞ்சம் முன்னாடி போனாக்கா 100 யோஜனையில 17th பிராகாரம் கோரல் பிராகாரம் வருது. இத வித்ரும பிராகாரம் அப்படின்னு சொல்றா. இது குங்கும அருண கலர்ல, அதாவது குங்கும சிவப்பு கலர்ல இந்த பிராகாரமானது அமைஞ்சிருக்கு. मध्यभूस्तादृशी प्रोक्ता सदनानि च पूर्ववत् तन्मध्ये पंचभूतानां स्वामिन्यः पंच सन्ति च. முன்னாடி பிராகாரங்கள்ல எல்லாம் சொன்ன மாதிரியே இங்கேயும் சகலமும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது பூமி, நிலப்பரப்பு, மரங்கள், செடிகள், நீர்நிலைகள் எல்லாமே அந்த பகுதி முழுக்க எல்லா இடத்துலயும் பவழ நிறத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இந்த பிராகாரத்துக்கு மத்தியில பஞ்சபூத சுவாமிகள் 5 பேரும் இருந்துட்டு இருக்கா. ஹ்ரில்லேகா ககனா ரக்தா சதுர்த்தி து கராலிகா மகோச்சுஷ்மா பஞ்சமீ ச பஞ்சபூத சமப்பிரபா. அந்த பஞ்சபூத சுவாமினிகள் அவள யாருன்னு பார்த்தாக்க ஹ்ரில்லேகா, ககனா, ரக்தா சதுர்த்தி து கராலிகா, மகோச்சுஷ்மா இவா எல்லாரும் பஞ்சபூதங்களுக்கு சமமான சக்தியை வாங்கிட்டு இந்த பவழ பிராகாரத்துல இருந்துட்டு இருக்காளாம். पाशाङ्कुशवराभीति दारिण्योमितभूषणाः देवी समानवेषाढ्या नवयौवनगर्विताः. பாசம், அங்குஷம், வரத அபயகரங்கள் அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுண்டு அலங்கரிச்சுட்டு இங்க இருக்கா. இவா இந்த புவனேஸ்வரி தாயாருக்கு நிகரான அம்சங்களோட இருந்துட்டு இருக்காளாம். இவால பார்த்தாக்க புவனேஸ்வரி அம்பால மாதிரியே இருக்காளாம். प्रवालशालादग्रे तु नवरत्न विनिर्मितः बहुयोजन विस्तीर्णो महाशालोस्ति भूमिप. இந்த பவழ பிராகாரம் அதை எடுத்துட்டு உள்ள போனாக்க நவரத்னங்களால் இணைக்கப்பட்ட 18வது பிராகாரம் வருது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிராகாரங்கள் எல்லாமே 7 யோஜனை, 10 யோஜனை, 100 யோஜனை அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த நவரத்ன பிராகாரமானது அளவிட முடியாத அளவுக்கு பகு யோஜனைனா நிறைய யோஜனை தொலைவில் இந்த பகுதியானது இருக்கா. இந்த பிராகாரமானது எல்லா பிராகாரத்தை விடவும் இன்னும் உன்னதமாக இருக்காம். तत्र चाम्नाय देवीनां सदनानि बहून्यपि नवरत्नमयान्येव तटाकाश्च सरांसि च. இந்த நவரத்ன பிராகாரத்துல ஆம்நாய தேவதைகள்லாம் இருக்கலாம். ஆம்நாயம் அப்படின்னா வேத மந்திரம். சோ அந்த வேத மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அதிதேவதைகள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதுக்கு உண்டான அதிபதிகளும் இங்கதான் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அங்க இருக்கக்கூடிய பவனங்கள் வித்தவுட் எனி லிமிட்ஸ் நிறைய இருக்காம். இந்த பிராகாரத்துல தடாகங்கள், நீர்நிலைகள் எல்லாமே கூட நவரத்னமயமாகவே இருக்கும். ஸ்ரீதேவ்யாயேவ தாராஹா ஸ்யுஸ்தே தத்ர நிவசந்திஹி மகாவித்யா மகாபேதா சந்தி தத்ரைவ பூமிப. ஸ்ரீதேவி தாயார் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காளோ அது எல்லாமே இந்த பிராகாரத்துல இருக்காம். பூலோகத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழிக்கிறதுக்காகவும், தேவலோகத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள், அரக்கர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்காகவும், எல்லா உயிர்களையும் காக்கிறதுக்காகவும் இத்தனை அவதாரங்களை அம்பாள் எடுத்திருக்காளாம். அது மட்டும் இல்லாம இங்க மகாவித்தைகள், அதாவது காளி, தாரா, மாதங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தசமகா வித்தைகள் எல்லாரும் ரூபங்களாக இங்க இருக்கலாம். நிஜாவரண தேவிபிர் நிஜ பூஷண வாகனைஹி சர்வதேவ்யோ விராஜந்தே கோட்டி சூரிய சமப்பிரபாஹ. இந்த பிராகாரத்துல இருக்கக்கூடிய தேவிகள் எல்லாரும் அவளோட உபதேவதைகள் அப்புறம் அவளோட உதவியாளர்களோட ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அலங்காரம் பண்ணிட்டு இங்க இருக்கலாம். அவ எல்லாரும் கூட கோடி சூரிய பிரகாசத்தோட இங்க இருந்துட்டு இருக்கா. सप्त कोटि महामंत्र देवता सन्ति तत्र हि नवरत्नमयादग्रे चिंता मणिगृहं महत्. சதகோடி மகாதேவதைகள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. மேலும் 7 கோடி மகாமந்திரங்கள் ஸ்ரீரூபம் தரிச்சுண்டு நவரத்ன பிராகாரத்துல இருந்துட்டு இருக்காளாம். 18 நவரத்ன பிராகாரங்களை தாண்டி உள்ள போனோம்னாக்க சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்ட கிரகம், அதாவது வீடு ஒண்ணு அந்த இடத்துல மங்களகரமாக இருக்கும். சிந்தா அப்படிங்கும் போது கோரிக்கை யார் என்ன வேண்டின்றாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களை சிந்தாமணின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி பலவிதமான சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்ட இந்த கிரகம் 18வது பிராகாரத்தை தாண்டி வருதாம். तत्रत्यं वस्तु मात्रं तु चिन्तामणि विनिर्मितं सूर्योद्गारोपलैस्तत्वत् चन्द्रोद्गारोपलैस्तदा.
அங்க இருக்கக்கூடிய ஒன்னொன்னுமே சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். பார்க்கடலை கடைஞ்சும் போது ஒரே ஒரு சிந்தாமணி மட்டும்தான் பிறந்துதான். அதுக்காக தேவர்களும் அரக்கர்களும் ரொம்ப சண்டை போட்டுண்டாலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தாமணிகளால ஆனதுதான் அம்பாளோட வீடு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க சூரியகாந்தி சந்திரகாந்திக்கு இணையான சக்திகளால அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா அந்த சிந்தாமணி வீடு. வித்யுத் பிரபோபலைஸ்தம்பா கல்பிதாஸ்து சஹஸ்ரஷஹ ஏஷாம் பிரபாபிரந்தஸ்தம் வஸ்து கிஞ்சின்ன திருஷ்யதே. வித்யுத் காந்திகளால் அதாவது சக்திகளால நிர்ணயிக்கப்பட்ட 1000 தூண்கள், மணிஸ்தம்பம் அதாவது மணி தூண்கள், இதெல்லாமே அந்த இடத்துல இருக்காம். இந்த மாதிரி அந்த பிரதேசம் முழுக்க அவ்வளோ அந்த சிந்தாமணி கிரகமே பல பலன்னு மின்னின்னு இருக்குமா. அந்த வெளிச்சத்துல அடுத்தது அங்க என்ன இருக்குன்னு தெரியாதபடிக்கு அந்த அங்க சிந்தாமணி கிரகத்தோட வெளிச்சமானது அவ்வளோ மின்னிண்டு இருக்குமா. இதோட இந்த 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.